தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வந்து சிவராத்திரி. ஆமா தெரியுமா? சிவராத்திரி என்ன பண்ணுவாங்க? சாமி கும்பிடுவாங்க. நைட்டு ஃபுல்லா யாரும் தூங்க மாட்டாங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு பல பேர் சிவராத்திரி தான் இருப்பாங்க. தூக்கம் வராது நிறைய பேருக்கு. அதனால அதை நினைச்சிருச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பல பேருடைய தூக்கத்தை வந்து கெடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ அந்த மேட்ரு என்ன, அவர் பேசின கருத்துக்கள் மீதான நம்மளுடைய விமர்சனங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக ஈடிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். இப்ப டிஸ்பிளேல ஒரு போட்டோ காட்டுறேன். இந்த போட்டோ நீங்க பாருங்க. பாத்தீங்களா? ஆஹா, போட்டோ எப்படி இருக்கு? ஐயா மிஸ்ஸா இருக்கே. பல பேரை காண்டாக்குறதுக்காகவே திட்டமிட்டு ஒரு போட்டோகிராஃபரை கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் பேசுற மாதிரி பேசுறேன், கரெக்டா பின்னாடி பெரியாருடைய ஃப்ரேம் வச்சிருக்கடா, இதுலயே பல பேர் காண்டாயி சாவாங்க அப்படின்ற மாதிரி திட்டமிட்டே இந்த போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. கரெக்டா அரசியல் சரியா செய்யறாங்க. அது இதுல தந்தை பெரியார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் சொத்து வந்து கிடையாது. இல்ல அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நபர்களுக்குமே தமிழ்நாட்டை தாண்டி தலைவா. ஏன்னு கேளுங்க, நம்ம ஒரு டைம்ல வந்து பார்த்தோம்னா பிஜேபி ஓவரா அட்ராசிட்டி டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க. பெரியார் படத்தை தூக்கி டெல்லியில காமிச்சாங்க. பெரியார் படத்தை வந்து பதாகையா வச்சு காட்டி அம்பேத்கர் படம் பெரியார் படம் சேர்த்து காமிச்சாங்க. தந்தை பெரியார் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் சொத்து மட்டும் கிடையாதுல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு சில பெரியாரிஸ்டுகள், நம்ம மொத்தமா சொல்லல, ஒரு சில பெரியாரிஸ்டுகள் என்ன பண்றாங்க, தந்தை பெரியாருக்கே வந்து கருப்பு சவு துண்டை போட்டு விட்டு அவர் டிஎம்கே காரரை மாத்தி விட்டுறாங்க. அதாவது யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கொண்டுட்டு போய், யார் யாரெல்லாம் பெரியாரியவாதியா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் திமுக ஒரு உறுப்பினரை சேர்த்து விடுற வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சில பெரியாரிஸ்டுகள் பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, நான் மறுபடியும் சொல்றேன், ஒட்டுமொத்த பெரியாரையும் சொல்ல. சரிங்களா? சரி, விஷயத்துக்குள்ள போவான். அதாவது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு வந்து துவக்க விழா. ஆல்ரெடி வந்து ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கட்சியுடைய பேர் அறிவிச்சு அதெல்லாம் அறிவிச்சு முடித்தது பின்பாக ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு. இந்த இரண்டாம் ஆண்டுல பல்வேறு வகையான ஸ்பீச் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசியிருக்காரு. மறுபடியும் வழக்கம் போல ஆதவ் அர்ஜுன் வந்து மன்னராட்சி அப்படின்ற விஷயத்த வந்து லைட்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அது என்ன டீகோடிங் பண்ணிடுவான். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து நச்சுன்னு ஒரு 2 விஷயத்தை அடிச்சிருக்காரு. அப்படி ஒட்டுமொத்த ஸ்பீச்ல வந்து நம்ம மொத்தமா பார்க்க போறது கிடையாது. 2 விஷயத்தை அடிச்சிருக்காரு. ஒண்ணு உங்களுக்கு தெரியும், 1967 மென்ஷன் பண்ணியிருக்காரு. 2வது 1980 மென்ஷன் பண்ணியிருக்காரு. 77. ஆமா, 77. இந்த 1967ஐயும் 1977ஐயும் எதற்காக மென்ஷன் பண்ணாரு அதை நீங்க சொல்லிருங்க. சொல்லிட்டு அது பாசிபிள் இல்லையான்ற விஷயத்தையும் நீங்க சொல்லுங்க. நம்ம அப்படியே விஷயங்களை பேசலாம். அதாவது தமிழகத்துல பார்த்தோம்னா சென்னை ப்ரோவின்சி, சென்னை மாகாணமா இருந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா நீதி கட்சி தான் ஆட்சி செய்தது. ஆமா, நீதி கட்சியின் பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நீதி கட்சியில இருந்து திராவிட கழகம் அப்படின்னு உருவாகுது. திராவிட கழகம் மாறுது. ஆமா, தீக்கால இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா அவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வராரு. 1949 தொடங்கி 1900 தொடங்குறாரு. ஆனா முதல் எலெக்ஷன்ல அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த தேர்தல் வெற்றிக்கணிகள் வந்து முதல்ல இருந்தே வெற்றிக்கணியை தொட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்ப தொட ஆரம்பிச்சவர் வந்து பார்த்தோம்னா எப்ப ஆட்சிக்கு வரனா 1967 திமுக ஆட்சிக்கு வருகின்றது. பயங்கரமான வெற்றி, சாதாரண வெற்றியில பயங்கரமான வெற்றி. காங்கிரஸை வீழ்த்துகிறது. அதான் பாயிண்ட். காங்கிரஸை எப்படி வந்து திமுக என்ற கட்சி வீழ்த்துகின்றதோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல நானும் கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன். அறிஞர் அண்ணா எதை ஒரு தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய, அகில இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த மண்ணை ஆண்டது. பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணை ஆட்சி செய்தார். ஏன்னா பக்தவாச்சலம் முதலமைச்சராக இருந்தார். ஆனா அப்படியாப்பட்ட காங்கிரஸை வீழ்த்தியது யார் அப்படின்னா அண்ணா தலைமையிலான ஒரு அணி. அந்த அணியில வந்து மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிற தலைவர் கலைஞர். ஆமா, அதுக்கடுத்து 1977 இங்க என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா சினிமா துறையில மிகப்பெரிய ஜாம்பவான், அன்றைய ஜாம்பவான் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வாத்தியார். அவர் முன்னர் வாத்தியார். இது வந்து சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் அவர் வந்து புரிஞ்சுக்குவாங்க.
அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் என்ன பண்றாரு பார்த்தோம்னா அவர் அண்ணா கொள்கையை ஏற்றவர். உரிமை குரல் இந்த படம் எல்லாம் பார்த்தோம்னா அண்ணாவை தான் வரும். எல்லா திரைப்படத்திலும் மேக்ஸிமம் வந்து கருப்பு சிவப்புலாம் போடுவாப்ல. ஆமா, ரசாவே ட்ரெஸ் கோட் எல்லாம் காட்டுவாரு. ஏன்னா இவருக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 77 வந்து பார்த்தோம்னா இவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து திமுக இருந்துச்சு. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1977 ஆரம்பிக்கிறார். வந்தப்பே முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். 77 முதலமைச்சராகி அவர் சாகுற வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். வீழ்த்தவே முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்தினால வீழ்த்தவே முடியல, வாய்ப்பே இல்லை. சோ அப்போ 1977 விஜய் அவர்கள் எதனை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா 67 எப்படிங்க எப்படி 67 காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1977 ஆட்சி வந்துச்சு. ஆமா, அதே போல நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி. அதே போல 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதன் மீதுதான் நம்மளுடைய பார்வை என்னன்றதை நம்ம பார்க்க போறோம்ல. சோ வந்து இது பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது வேற. பொதுவாகவே வந்து 1977 எம்ஜிஆர் இருந்த காலகட்டங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. சரிங்களா? அவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு, மக்கள்கிட்ட வந்து டைரக்டா பேசினாரு, எல்லாம் ஓகே. ஆனா இப்ப விஜய் அவர்கள் இந்த மாதிரி மக்களை போய் சந்திப்பதில் அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நிறைய தொய்வுகள் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து நிறைய ஜனநாயக சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க, இதர பின்ன அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்தியல் ரீதியாக பயணப்படக்கூடிய நபர்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது அது எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்களா, பாசிபிள் இல்லை நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க இடையூறாக இருக்கிறதே இந்த கருத்தியலாளர்கள் தான். தமிழ்நாட்டு மக்களும் கூட கருத்தியலாளர்கள் வந்து பண்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப விஜயனுடைய இந்த விஷயம் வந்து எப்படி நம்ம ஏத்துக்கலாம்? 2026 ஒரு மாற்றத்தை இந்த மக்கள் விரும்புகிறார்கள். முதல்ல அதை புரிஞ்சுக்கிறோம். திமுகவுக்கு எதிர்கட்சி தமிழ்நாட்டுல இல்ல. அப்ப இன்னைக்கு வந்து இதுல வந்து அஜெண்டாவிலே வந்து பார்த்தோம்னா இன்றிலிருந்து நம்ம தான் எதிர்கட்சி அப்படின்ற வந்து பிரகடனப்படுத்திட்டாங்க. தாவேகா வந்து பிரகடனப்படுத்திருக்காங்க. இன்றிலிருந்து நம்ம தான் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிர்கட்சின்ட்டாங்க, பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொல்லு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப விஜய் ஏதாவது செய்வாரா மக்களுக்கு அப்படின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு. சோ அந்த அடிப்படையில வந்து பாசிபிளாவும் ஆகலாம், பாசிபிள் இல்லாமலும் போகலாம். இந்த இடத்துல நீங்க சொன்னதுலயே வந்து நான் ஒரு 2 விஷயத்தை நான் பாக்குறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முனைவர் திருமாவளவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, பெரும்பான்மை என்பது ஆபத்தானதுன்னு சொல்லுவாரு. ஆமா, பெரும்பான்மை ஆபத்தானது, பெரும்பான்மை வாதங்கள் என்பது ஆபத்தானது. இந்த பெரும்பான்மையை மையப்படுத்தான் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணிக்கிறதுன்றாரு. இந்து பெரும்பான்மை வாதம் அதை வச்சுதான் அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதை தழுவிதான் வந்து இதுவும் கூட இருக்குது. எதிர்ப்பதற்கு ஆள் இல்ல, நாங்க ஒரு தனி பெரும் மெஜாரிட்டியா நாங்க இருக்கிறோம், தனி பெரும் மெஜாரிட்டி பெரும்பான்மையா இருக்கிறோம். சோ அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல இடங்கள்ல வந்து சில பல சிக்கல்களை ஏற்படுத்துறாங்கன்னு பார்க்க முடியும். ஏன்னா நீங்க பட்டியல் சமுதாயம் கூட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதர பின்ன இந்த அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியக்காரங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. 4 வருஷமா வந்து எதுவும் செய்யவே இல்லை, அவங்க போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. இன்னும் கூட்டு பேச்சுவார்த்தைக்கும் நடத்தப்போம் சொல்லியிருக்காங்க, நடத்தல. சோ இந்த மாதிரி அவங்க பெரும்பான்மையாக இருப்பதன் மூலியமானதான் அவங்க இந்த மாதிரி ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சர்வாதிகார போக்குட செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடிகிறது. சோ அதைத்தான் விஜயரும் கூட மென்ஷன் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படையில நாங்க பெரும்பான்மையா இருக்கிறோம், மெஜாரிட்டியா இருக்கிறோம் அப்படின்ற காரணத்துக்காக தான் நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனை கண்டுக்கிறது கிடையாது. நான் எதிர்கட்சியா இருக்கிறேன், எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜேர்னல்ல அவர் வராரோ இல்ல. எதிர்கட்சியா இருந்து நிலையில நம்ம தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் வந்து இந்த நிகழ்ச்சியில பிரசாந்த் கிஷோர் கலந்துருக்கு. சாதாரண விஷயமா நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக 2011 வந்து 19 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. அது ஏன் 19? ஆனா வந்து திமுக ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அது ஏன் வரலாம் அப்படின்னா 2009 வந்து ஈழ படுகொலை லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டு கொடுத்தாங்க. அதனுடைய எஃபெக்ட் தோல்விக்கான காரணம். அதை வந்து நம்ம வந்து அந்த 2011 டேட்டாவை கணக்குல எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பிரசாந்த் கிஷோர் வர்றப்பல 90 மேல டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. அப்ப அதே அளவு இன்னைக்கு வந்து அவங்க வந்து வீக வகுப்பாளராக வர்றாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. வீக வகுப்பாளர் என்ன பண்ணுவான்னு தெரியாது. எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பிரகடனமே அங்க இருந்தா உருவாயிருக்குன்றேன். அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து வந்திருக்கும். ஸ்ட்ராட்டஜி ஏன்னா தமிழ்நாட்டுல யாரும் எதுக்குற கால இல்ல. நம்ம வந்து இந்த வியூகத்தை வந்து இன்னைக்கு விளைவு என்னன்னா ஜாக்டோஜிய போராட்டம், கெஸ்ட் லெக்சர் போராட்டம், அதுக்கடுத்து செவிலியர் போராட்டம், இருக்கக்கூடிய டெம்பரவரி ஆசிரியர் போராட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் அரசு
துறையில் பணியாற்றக்கூடிய ஒட்டுமொத்த ஊழியர்களுமே போராட்டம் தான். அதான் நாம சொன்ன டேட்டாவுடைய ஒரு கோர் பாயிண்டே வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அஜெண்டா வந்து எடுக்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அப்ப நம்ம எதிர்கட்சின்ற மாதிரி பிரகடனப்படுத்துவோம், நீங்க பெரும்பான்மையின் அடிப்படையில நீங்க சர்வாதிகாரமா இருக்கிறீங்கன்ற மாதிரி கொண்டு போறாரு. அப்ப இவங்களுக்கான வாய்ஸ் விஜய் கொடுக்குற பொழுது வந்து பார்த்தோம்னா ஓட் பேங்கா மாறும். ஏன்னா மாற்றத்தை நோக்கி விரும்புறாங்க தலைவா. இந்த மாற்றம் வந்து பார்த்தோம்னா எதை நோக்கி வந்து இவன் தான் டிசைட் பண்றான். அரசு ஊழியர் வந்து டிசைடிங் ஃபேக்டர், அது உங்களுக்கு தெரியல. இதுல வந்து கோட்டை விட்டுருச்சு, டிஎம்கே வந்து கோட்டை விட்டுருச்சு. அப்ப அந்த கோட்டையை வந்து சரி செய்வாங்களா? இன்னொரு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, அதாவது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மற்ற இயக்கங்கள்லாம் கருத்தியல் ஐடியலா அவங்க வந்து விதைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான விஷயம். அதுல திமுக என்ன ஐடியல் விதைக்கிறாங்க? தந்தை பெரியாரை மட்டும்தான் விதைக்கிறாங்க. அம்பேத்கரை விதைக்கிறது கிடையாது. பகிரமா சொல்லிடுவாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர், தந்தை பெரியார், மார்க்ஸ் இதுதான் 3 மெயின் கான்செப்ட் விதைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ். புரியுதுங்களா? இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படிதான் தமிழ்நாடு இயங்குது. அப்ப இந்த இயக்கங்கள் எந்த ஐடியல் வச்சு இயங்குதோ, திமுக எந்த ஐடியல் இயங்குதோ, அந்த ஒட்டுமொத்த ஐடியலையும் இன்னைக்கு விஜய் வந்து தலைவரா வச்சிருக்காரு. இதுதான் இங்க சிக்கல். இப்ப வந்து பார்த்தோம்னா விஜயகாந்த் வந்தாரு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகன்னு வச்சாரு. அவங்களுக்கு யாரு கொள்கை தலைவர் வச்சிருந்தாரா? இல்ல. அதனால வந்து விஜய் அங்க கம்பேர் பண்ண முடியாதுன்னு. இவர் வந்து பார்த்தோம்னா கொள்கை தலைவர்களே டிஃபரெண்டா இருக்கு தலைவா. கர்மவீரர் காமராஜர், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அஞ்சலை, வீரமங்கை வீரர், அந்த மாதிரி அவங்க வச்சிருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியா வந்து தாவேக்கானால வெற்றி பெற முடியாது இல்லையா? அதுக்குதான் சொல்ல வர்றேன். இப்ப இந்த ஐடியல்ல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வந்து ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் உட்பட விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தால் கண்டிப்பாக 2026 விஜய் முதலமைச்சர். இதுல எழுதி வச்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. பட் அந்த கட்சிகள்லயே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தீர்மானிக்கப்பட்ட சக்தியா வந்து இருக்கிறாங்க. அதே நம்ம சொல்லி ஒரே விஷயம் வந்து பார்த்தோம்னா, திருமாவளவன் வந்து பார்த்தோம்னா வெகுஜன மக்களை இன்னைக்கு வென்று எடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு சாதி தலைவரா வந்து மீடியா பிரேம் பண்ணுவாங்க. ஆனா திருமாவளவன் வந்து வெகுஜன மக்களை வென்று எடுத்துட்டாங்க. நேத்து கூட லயலாக்குள்ள போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து 5 வருஷம் நிதி தரமாட்டம்ன்றது இந்த பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது வந்து பார்த்தோம்னா தடுத்துட்டாங்க. இவர் தான் இப்ப கண்டுபிடிச்சு அதுக்கான அழுத்தம் 1.5 வருஷம் முன்னாடியே பார்லிமெண்ட்ல பேசினாரு. பேசிட்டு அவர் நேத்து மேடல பேசும்போது இதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு நிறைய கட்சி தலைவரை பார்த்துக்காரு, எம்பிய அவங்க மூலமா அழுத்தம் கொடுத்துட்டேன். அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 5 வருஷத்தை நிதியை ஒதுக்குனாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து பார்த்தோம்னா விளிம்புநிலை சமூகம் தான், SC ST OBC MBC எல்லாத்துக்கும் சேர்த்து. இந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா ஒரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில போய்கிட்டு இருக்கு, மாணவியர் மத்தியில போய்கிட்டு இருக்கு. இது சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்சிகள்லயே வந்து விசிகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை கொண்ட வாக்காளர், 1 கோடி வாக்காளர் கடந்து விட முடியாது. திருமாவளவன் சப்போர்ட் விஜய்க்கு இருந்தால் கண்டிப்பா அவர் ஆட்சிக்கு வருவாங்க. மாற்றமே இல்ல. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஒரு நடிகர் இவர் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவு தந்தால், கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வாய்ப்பு இருக்காது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா விசிகா வந்து ஆதரவு கொடுத்துட்டாலே வந்து கம்யூனிஸ்ட் வெளியே வந்துருவாங்க. கம்யூனிஸ்ட் வெளியே வந்துருவாங்க, காங்கிரஸ் வெளியே வந்துருவாங்க. காங்கிரஸ் கூட வந்து சென்ட்ரல் கணக்கு வராங்களோ இல்லையோ, ஆனா கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க. எதிர்ப்பு ஜனநாயக அமைப்பு எல்லாமே வந்துருவாங்க. ரெண்டாவது வந்து ஒருவேளை இவங்க கூட்டணி வைத்தாலும் கூட, அதாவது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க கூட்டணி வைத்தாலும் கூட அதை விமர்சனம் பண்ணுகின்ற அளவுக்கு எந்த முகாந்திரமும் கூட கிடையாது. இல்ல, ஏன்னா வந்து சேம் ஐடியாலஜி. நீங்க என்ன அம்பேத்கர் கொள்கையை ஃபாலோ பண்றீங்களோ அதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். நீங்க என்ன பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றீங்களோ அதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். நீங்க எப்படி உழைக்கும் மக்களுக்காக நீங்க வந்து வாழ்றீங்களோ நாங்களும் உழைக்கும் மக்களுக்காக நாங்க பேசணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க தூக்கி முன்னாடி வைக்கிறப்ப இவங்க ஒருவேளை மேபி கூட்டணி வைத்தாலும் கூட அதை விமர்சனம் பண்ணுவதற்கும் கூட இங்க முகாந்திரம் கிடையாது. ரெண்டாவதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கிராமங்கள்ல போய் பாருங்க, ஊராட்சி மன்ற அலுவலகங்கள்ல இன்னும் கூட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து நாற்காலில் அமர முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வந்து அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்துல வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருப்பார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருப்பார். சோ அந்த அளவுக்கு சாதிய கட்டமைப்புகள் இந்த தமிழ்நாட்டுல இருக்குது. ஆனா இதுல ஒரு விஷயம், ஒரு பியூட்டியை பாத்தீங்களா, பல கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து விஜய் கட்சியின் சார்பாக படிப்பங்கள் நடத்துறாங்க. இன்னைக்கு பல கிராமங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அம்பேத்கர் படிப்பங்கள் நடத்துறாங்க. ஆனா இந்த அம்பேத்கரிய படிப்பங்கள் ஜெயில் பகுதிகளை தவிர்த்து
இந்த சிவில் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள போக முடியல. காரணம் என்ன? அம்பேத்கர் அப்படின்ற காரணத்துக்காக. ஆமா. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள வந்து அம்பேத்கர் படிப்பகத்தை நடத்துறாங்க. சாரி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக படிப்பகத்தை நடத்துறாங்க. அதுல தந்தை பெரியாருடைய படம் இருக்குது, அதுல புரட்சியாளர் அம்பேத்கர் படம் இருக்குது. சோ வந்து மத்த கட்சிக்காரங்க வந்து வாய்ப்புகள் இருந்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அவங்க தான் ஆண்டாங்க. அப்ப அவங்க நினைச்சாங்கன்னா வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல இடங்கள்ல வந்து அம்பேத்கர் படிப்பத்தை ஆரம்பிக்கலாம். சேரி பகுதிகளை தவிர்த்து மத்த பகுதிகள் வந்து அம்பேத்கர் கொண்டு போகலாம். ஆனா கொண்டு போகல. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை விஜய் உடைச்சிருக்காருல்ல. அப்ப அதனால நான் சொல்றேன், ஒருவேளை மேபி விடுதலை சிறுத்தை கட்சியோ இல்லாட்டி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோ இவங்க எல்லாமே ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாலும் கூட அதை விமர்சனம் பண்ணுவதற்கு முகாந்திரங்கள் இங்க இல்லைன்றேன். கண்டிப்பா இந்த முகாந்திரம் இல்ல. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா விஜய் ஒரு நடிகர், நேத்து வந்தாரு, நடிகருக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து எழுதிக்கிறாரு. எம்ஜிஆர் ஒரு நடிகர் தான், தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் நடிகர் தான். ஏன்னு கேளுங்க, அவர் கதை வசனம் பராசக்தி கதை வசனம் எல்லாமே பின்னி எடுக்கக்கூடிய இல்லையா? அப்ப அவரு சினிமாக்காரர். நீங்க வந்து 90s எல்லாம் போவேனா, 90s 80s 70s எல்லாம் போவேனா. இப்ப 2002 நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க சினிமா நடிச்சவர் தான், நடிச்சாரு, துணை முதலமைச்சர் இருக்காரு. ஜெயலலிதா சினிமா நடிகர், அவங்களும் முதலமைச்சரா இல்லையா? இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் விடுப்பா, ஒரு உங்களை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோம், ஒரு நடிகர்ன்ற அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா உக்ரைன் அப்படின்ற ஒரு அதிபர் தெரியும், அவர் பேர் என்ன உங்களுக்கு தெரியும்? ஜெலன்ஸ்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு டிவி சீரியல் ஒரு ஆக்டர் வந்து பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய ஒரு ஆக்டர். அதுல மக்கள் மனதை வென்று, காமெடி ஷோ மூலம் மக்கள் மனதை வென்று அந்த நாட்டுக்கே அதிபராயிரு. நாட்டுக்கே அதிபராரு, யாருமே எதிர்பார்க்கல. அதிபராகி ஒரு போரை சந்திக்கிறார். யாரு? ரஷ்யா உக்ரைனுக்கு போரே சந்திக்கிறார். ஒரு காமெடியான பார்க்கப்பட்ட ஒரு ஆக்டர் மக்கள் மனசை வென்று ஒரு நாட்டு அதிபராக இருந்து போரை சந்திக்கிறவங்களுக்கு வலிமையானவன மாறுங்க சாதாரண விஷயமா? கண்டிப்பா. சோ இது மாதிரி கூட ஒரு ஆக்டர் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இவ்வளவே சொல்றீங்க நீங்க. தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் யாரு? நம்ம அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் யாரு? அவர் WWE ஷோல வந்து ஒரு என்டர்டைனரா இருந்தவர். அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர். அவரு WWE வந்து ஒரு என்டர்டைனரா இருந்தவர், ஒரு குத்துச்சண்டை வீரர். இன்னைக்கு வந்து அவர் வந்து அமெரிக்காவை ஆட்சி பண்ண இல்லையா? வந்து அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு விமர்சனம் வைப்பது என்பது தவறுதான். தளபதி மு.க. ஸ்டாலினே ஒரு சினிமா நடிகர், விஜய் நடிகர்னா ஸ்டாலின் ஒரு காலத்துல நடிச்சவர் தானே. கண்டிப்பா மாட்டெல்லாம் பாத்திருக்கோம்ல, கொள்கைக்காக நடிச்சதெல்லாம் நிறைய கிளிப்பிலாம் பாத்திருக்கீங்களா? மாட்டு வண்டியில போறதுலாம் சமூக நீதி பேசுவாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அப்படி நடிச்சிருக்காரு. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க நடிகர் தளபதி ஸ்டாலின் அவர்களே நிறைய பேர் வந்து கட்சியை வளர்ப்பதற்காக நடிகர்கள் தான் நாடுறாங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு சத்யராஜ் அவர்களை கூட்டு பேச வைக்கிறது பல இடங்கள்ல, விஜய் சேதுபதியை கூட்டு பேச வைக்கிறது கிடையாதா? பல இடங்கள்ல வைக்கிறாங்கல்ல. தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு, தன்னுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போவதற்காக நடிகர்களை பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கங்கள் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம டோட்டலாவே வந்து நடிகர்களை எதிர்ப்பதாக இருந்தா நம்ம அந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாது இல்லையா? சோ இந்த காணொலியில நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம், நிறைய விஷயங்கள் டீகோடிங் பண்ணிருப்போம். இன்னும் டீகோடிங் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் நான் தொடர்ச்சி நம்ம வீடியோ போடுவோம். பட் இறுதியா சொல்றதா இருந்தா, தோழர்கள் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவர்கள் எந்த பக்கம் போறாரோ அதை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து வந்து அமையும். யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திருமாவர்கள் எந்த பக்கம் கூட்டணி இருக்கிறாரோ அந்த கட்சி தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். ஏன்னா அதுக்கு நிறைய டேட்டாக்கள் நடிப்பில் நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். சோ பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். திருமாவர்களை மையப்படுத்தி அந்த அரசியல் காமே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வரலாறுகளை என்னன்னு பார்த்தோம்னா, கூட்டணி எல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது. அவ்வளவு. ஆமா, எம்ஜிஆர் காலத்துல வந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா அது ஒரு காலம். ஆனா அதற்கு பின்பாக நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி இன்றி எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற சூழல் தான் இருக்குது. ஸோ திருமாவளவன் இந்த இடத்துல வந்து ஒரு கேம் சேஞ்சர். அவர் யார் பக்கம் போக போறா அப்படின்றதான் தெரியல. பட் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத அரசியல் களத்துல பொறுத்திருந்து பார்க்கணும்னு கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.